பேக். சொல்லுகிறீ. மாயா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் வந்து விஷ்ணுவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடிஞ்சாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து கரெக்டா அமையலன்னா என்ன வந்து அடுத்த 3 நாளைக்கு வச்சு செய்வாங்க அப்படின்னு மாயா பயப்படுறாங்க. பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லையே, நீங்க எப்பவுமே வந்து பயங்கரமா ப்ளே பண்ணுவீங்களே அப்படின்னு பூர்ணிமா சொல்ல, மாயா வந்து நான் அதெல்லாம் எப்போ மாறிட்டேங்க, நான் இப்போ வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாயாவே அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் அந்த பூர்ணிமா விடாம அவங்கள வந்து ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க. ஆமா. ஆனா இது பார்க்க போனா மொக்க பிரச்சனை தான் தோணுது. ஏன்னா அவன் நல்லது பண்ணணும்னு பண்றான். அது வந்து அவனுக்கே அது தெரியாம ஒரு இதுல போயிடுச்சு அது. இப்ப அதையே இப்போ பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இங்க பிரச்சனையே இல்ல. இவங்க சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணுமேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த எடிட்டருக்கும் வேற வேலை இல்ல. எவ்வளோ விஷயம் நடந்தது அதெல்லாம் காட்டாம, இவங்க குசு குசுன்னு பேசுறத வந்து நம்ம வால்யூம் பூஸ்ட் பண்ணி வச்சு கேட்கற மாதிரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு. இப்போ கேங்க்ல பொது மெம்பர் இந்த டீம்ல எப்பவுமே 2 பேர் தான் இருப்பாங்க. பார்த்தா இப்போ விக்ரம் ஒரு புதுசா ஒரு ஜாயின் வேறு சேர்ந்திருக்காரு. ஏன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பூர்ணிமா தான். அவங்க தான் வந்து விக்ரம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து விக்ரமோட கேப்டன்சியை கழுவி ஊத்துனத விட அவங்க பாசிட்டிவா எடுக்க வச்சு ஒரு மாதிரி பேசினாங்க. அதனால விக்ரம் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாப்ல. விக்ரமோட ஆழ் மனசுல போயிட்டு நீ பயங்கரமான பிளேயர்னு பூர்ணிமா ஏத்திட்டே இருக்காங்கல்ல, அதனால அவரும் வந்து இந்த டீமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து ஒரு செம காமெடி. அர்ச்சனாக்கும் பூர்ணிமாக்கும் சண்டை வந்தது இல்ல. அந்த ஆமா. சண்டையில பூர்ணிமா சொல்றாங்க, நான் நாமினேஷன் போனாலும் வெளில போக மாட்டேன். அந்த மாதிரி அப்படியா? நாமினேஷன் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்தா வெளியே போயிருக்கணும் கண்டோம். ஜஸ்ட் மிஸ் நாமினேஷன் இல்லை இந்த வாரம். அது ஏதோ திலாலங்கடி வாரம் நடந்திருக்கு. ஆமா. எந்திரிச்சு ஒருத்தி நிக்கிறாள்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மாயா வந்து அவங்களுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறத மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது. கோ டு நெக்ஸ்ட் ஃப்ரேம். இதுங்க வந்து பேசுறது இதுங்களுக்கு மட்டும் தான் புரியும். பாக்குறவங்கலாம் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. உள்ள சீக்கிரட்டா ஒண்ணு வச்சுக்கிட்டு கண்ணுல சைகை காமிச்சிட்டு அப்படியே வழவழா பழவழான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியல. இந்த கர்மத்தை வந்து காலம் நேரம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க கண்டினியூஸா. இதுல என்ன இருக்குன்னு டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்பனா இதோட இன்னும் நல்லா எதுவுமே இல்லையா? அது எடுத்த உடனே இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டென்ஷன் ஆகாத நீ டென்ஷன் ஆகாத. அவன் கேக்குறா பத்தி எனக்கு கீழே நிறைய மாத்திரை கடிச்சு போட்டுக்கிறீங்க. மணி சொல்றாரு, நிக்சன் வந்து நேத்து ரகட் பையா ப்ளே பண்ணாராம், இன்னைக்கு வந்து லவர் பையா ப்ளே பண்ணாராம் அப்படின்ட்டு. எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்ண போறானா அப்படின்னு சொன்னான். தினேஷ் ஆமா, உடனே அவன் வந்ததுல இருந்து இதைத்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். ரவீனா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விக்கியோ சொல்றாங்க. அவங்க தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னே கேட்காம அவங்க மேல தப்பு சொல்லுன்னு தெரிஞ்சாவே வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் பண்ண சரிதான்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா விச்சு அது கவுண்டரா கொடுக்குற மாதிரி உடனே வந்து ரவீனா மேல போடுறாங்க. எட்ட உடனே ரவீனா வந்து குழந்தை மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாத்தையும் மணி ஆட் பண்ணிக்குது. மணியும் ரவீனா ஒன்னா விளையாடுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை திரும்ப சொல்லி அதை பிரச்சனையாகவே பாக்குறாங்க. இப்ப எவ்வளவு அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க, வந்து அவ்வளவா ஃப்ரேம்ல காட்டுறதும் இல்ல. சும்மாவே வந்து ரவீனா மணி மணி மணின்னு மணியை வேற இழுத்துக்கிறாங்க அதுல. இன்னும் பாப்பாதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்காதீங்க. இப்ப விசித்ரா பண்ணது பக்காவான ரிவெஞ்ச். அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்கு அது எட்டுலாம் இல்ல எட்டுலாம் கூட பரவாயில்ல, வேற யாரா கூட சொல்லிருக்கலாம். வேணும்னே அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக ரவீனா மேல சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணல, நீங்க சைல்டு மாதிரி ஆக்டிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பர்சனலா டார்கெட் பண்றாங்க. எப்படிலாம் பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஆக்டிங் பண்றீங்க, நீங்க மணியோட சேர்ந்து விளையாடுறீங்க, ரொம்ப கேவலமா. இப்போ ரவீனா சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு இல்ல, நம்ம என்ன சொல்றோம்னே கேட்காம அவங்க வந்து உடனே வந்து அட்டாக் மோட்ல இறங்கிடுறாங்கன்றாங்க. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. ஆக்சுவலா விசித்ரா வந்து கூல் சுரேஷ்க்கு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இன்னைக்கு சாரி கேட்கறாங்க. அர்ச்சனா வந்து பூர்ணிமாக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிறைய பேர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கி நீங்க அவங்க சொல்றதை வச்சு கேம் ஆடுறீங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து லிட்டரலா வந்து மாயா தான் மீன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சொல்றேன் எதனா சொல்ல வந்தா கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. மாயாவை மீன் பண்றாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, இங்க மெயின் வில்லியே பூர்ணிமா தான். அவங்க தான் எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அர்ச்சனாவுக்கு புரியல பாவம். இல்ல இந்த வாட்டி நாமினேஷன்ல இல்ல கிரி பூர்ணிமா. அதனாலதான் இப்போ எகுருவாங்க. இந்த வாரம் பாரு பூர்ணிமாவோட ஆட்டத்தை. அப்புறம் வந்து விக்ரம் சைலண்ட் ஆவறேன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த அன்சீன்லயே பார்த்தோம். ஆமா, விக்ரம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு மணி கூட எல்லாம் சண்டைக்கு போறாரு. அதுவும் மிமிக்ரி எல்லாம் வேற பண்றாரு மணி மாதிரியே. மணிக்கிட்ட மட்டும் அப்படின்லாம் மணிக்கிட்ட மட்டும் இல்ல, விஷ்ணு கிட்டே சண்டைக்கு போகிறாரு. எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன விஷயம் தெரியலையே. கேப்டன் இது டைட்டில் வின்னருக்கு கோவம் வந்துச்சு, மாமாக்கு கோவம் வந்துச்சு. என்னமோ மாயான் பூர்ணிமா உசுப்பேத்திங்க தான் நினைக்கிறேன். பாத்தியா, கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கதான் வருதா.
ஆமா. மாயா வந்து பூர்ணிமாவிட்ட சேர்ந்த 2வது நாளே வந்து தலைவர் வந்து பெரிய பெரிய ஆளுகளோட சண்டைக்கு இறங்கிட்டாப்புல. கூல் அண்ணா, சாரி அண்ணா. என்ன கிரி அதான் சாரி கேட்க சாரி. மாட்டா. போன எபிசோடு பண்ணதை விட மொத்தமா ஆப்போசிட்டா பண்ணிட்டா. அதான் அவ வந்து அப்பயே சொன்னாங்க நீங்க பண்ண ம், தப்புன்ட்டு. ஆனா அப்போ வந்து ம், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அந்த ஆள்கிட்ட அந்த ஆள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டோம்லாம் பேசிட்டு ம். இப்ப என்ன வந்து சாரி சரியில்லையே. இப்பதான் புரிஞ்சிருக்கு. இப்பதான் புரிஞ்சிருக்குல்ல. அது புரிஞ்சிருக்கா யாரா இல்லையா? தெரிஞ்சிருக்கும். யாரா காரி துப்பி இருப்பாங்க. இந்த மாதிரி வெளியே ம். தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். அது இதுல வேணா சொல்லியிருப்பாங்க. இல்ல ஃபோன் கால் எதனா பண்ணிருப்பாங்களோ. இருக்கலாம். எனக்கு விசித்ரா பண்ணது பார்த்தா கொஞ்சம் என்ன சொல்றது இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஆ, அன்னைக்கே சொன்னாங்கல்ல நீங்க பண்ணது சரியில்ல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சாரின்னு ம், சொல்லிட்டு தான் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து ம். அவ்வளோ இல்ல பேசி அன்னைக்கு பேசி வந்து கமல் சார் வந்து சாரி கேட்க சொல்லியிருக்கணும். சாரி ஆனா தினேஷ் சாரி கேட்க சொன்ன மாதிரி விசித்ரா மேம் சாரி கேட்க சொல்லல. ஏன்னா சொல்லி ரெண்டுமே பிசிக்கல் அபியூஸ் மாதிரி தான். ஆமா. ம். கேட்கவும் சொல்லல. அது கேட்க சொல்லன்ன உடனே இவங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க அதை. ம். அதான் இப்போ புரிஞ்சு வந்து சாரி கேட்குறாங்களே அதுவும் ஓகே தான். ட்ரஸ்டே இல்லைங்கிறப்போ எனக்கு அதே எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. சொல்லுகிரி. விசித்ரா வந்து பண்ணதெல்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு பண்றதெல்லாம் இல்லத்தனம். ஆனா நல்லதா ப்ரொஜெக்ட் ஆகணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. ம். அவங்களோட கன்சர்ன் வந்து நல்லது பண்ணணுன்றதுலாம் இல்ல. வெளிய வந்து கெட்டதா போகக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் சாரி கேட்டேன். நான் ரொம்ப நல்லவன்ங்கிற மாரி காட்டணும். அதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். நல்ல வேளை அர்ச்சனா வந்து அத அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி, நீங்க நான் அப்படிலாம் பேசலையே அப்படி இதுன்னு சொல்லிட்டு இன்டர்ப்ட் பண்ணி இவங்களோட திருப்பியும் இவங்க காண்டாயிட்டாங்க. காண்டாகி பழைய சித்ரா வந்துட்டாங்க வெளிய. ஆமா. சாரி கேட்கறதே வந்து ஒரு என்ன சொல்றது சண்டை போடுற மாரி கேட்கறது இந்த ஷோல தான் நடக்கும். கன்ஃபர்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அது வந்து கூல் சுரேஷ் கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்ன எதுல போய் முடியுதுன்னு பார்ப்போம் இது. தேர்ந்தெடுக்கணும். அந்த நபருக்கு ஒரு கோல்ட் ஸ்டார் வழங்கப்படும். அதுலயும் பிரச்சனை தான் பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா. இப்ப வந்து பொம்மை டாஸ்க், குழந்தை டாஸ்க்னு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. ஆ, இதுல வந்து ஒரு டீம் பொம்மை மாரி ஆக்ட் பண்ணுமா, ஒரு டீம் வந்து குழந்தைங்க மாரி ஆக்ட் பண்ணுமா. ஆமா. இப்ப வந்து குழந்தைங்க வந்து பொம்மைய வச்சு விளையாடுறப்போ, அந்த பொம்மை வந்து கோஆப்பரேட் பண்ணணும். அப்படி கோஆப்பரேட் பண்ணலன்னா அவங்க தோத்துருவாங்க. ஆ. குழந்தைங்க வந்து பொம்மைய வெறுப்பேத்த முடியலன்னா, குழந்தைங்க தோத்துருவாங்க. அவ்வளவுதான். ஏய், இப்போ ஏன்டா வந்து குழந்தைய பொம்மையில வச்சுட்டே சண்டை போட வர்றீங்களே! அவ்வளவுதான். இது ரொம்ப டேஞ்சரான கேம். ஆமா. எப்படி விளையாடுறோம் பார்ப்போம். ஒரு தடவை ஸ்மூத்தா அது போதா பார்ப்போம். எல்லாத்துலயும் சண்டையில தான் முடிக்கிறாங்க இவங்க. என்ன செய்ய போறாங்க? இந்த ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அத்தடா சொல்லிட்டா என்னடா பண்ண போறாங்களோ அப்படின்னு. விஷ்ணு எனக்கு அதே பயம் தான். ஓவர் ஓவர். என் கேப்டன்சி போகாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி மாட்டிருக்கான். பார்த்தா இரிட்டேஷன் தான் ஆகுது. இதெல்லாம் குழந்தை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆட ஆண்டவா இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ ₹1 நடிகை சார் ₹100 நடிக்கிறாங்களே. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்துச்சுன்னா காண்டாயிடாது. குழந்தைங்களை வச்சதே பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கடா. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. புரியுமா ஒரு வேலை பார்த்தா பாத்தியா? ஆமா. ஆல்ரெடி விஜய்க்கும் மாயாக்கும் ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட்ல. இப்ப கொளுத்தி போட்டா. முடிஞ்சு. பூர்ணிமா உங்களுக்கு எதுக்காக வேணும் அந்த பொம்மை சொல்லு. அவளோட பேச எனக்கு ஆப்போசிட்டா என்னென்னலாம் சொல்றானுங்களே ஐயோ அப்படின்னு வச்சு செய்ய போறாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒத்தனாக்கா யார் மேல ஓடி போய் முட்டை விடுவன்றான். ஒத்தனால தூக்கிட்டு ஓட சொல்றான்டா. ஐயோ இப்படி எல்லாம் வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே அண்ணவா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா விஷ்ணு. கண்ண விடுவா பாரு இப்போ. என்ன குழந்தைங்களுக்கு அடிச்சு கூட தூண்டிருக்கீங்களாடா நீங்க இதெல்லாம் காமிச்சு. குழந்தைங்களா கேரக்டர் கொடுத்து கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா இவங்களை என்ன பண்றது? ஆமா. ஆப்பு ஆப்பு இருக்கு. என்னடா பண்றீங்க இங்க? ரவீனா வேற வேலை பார்த்துட்டு இருக்கா. பயங்கரமான கூல் பொம்மையும் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொம்மையை வேஸ்ட் சொல்லதான் வந்தா. விச்சியை டார்கெட் பண்ணதான் வந்தா. கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டான். கொளுத்தி மட்டும் அது வெடிச்சிரும். ரவீனா வாங்கி கட்டிக்க போறான் எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி ஒரு செம கவுண்ட்ல இருக்காங்க விச்சு. விச்சு ஆல்ரெடி செம காண்ட் ஆயிட்டா. இதுக்கு ஒண்ணுமே இல்ல. டச் பண்ணதுக்கே ஆயிட்டா. இப்ப பாரு வெடிக்க போறான். கூல் சுரேஷ் கண்ட்ரோல் பண்ண உட்காந்துருக்கான்.
அவனுக்கு தெரியும் இது எங்க போய் முடியும்ட்டு. ஆமா அது ஜிம்னாஸ்டிக் தானே அது. அக்ரோபேட் ஏதோ சொன்னாங்கல்ல அது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இவதான் கிரி பயங்கரமான பிரச்சனையை உருவாக்க போறான்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கொளுத்தி போடுறாங்க கிரி. அர்ச்சனாக்கோ விசித்ராக்கோ ஆல்ரெடி ஆகாது பண்றாங்க. ஆமா கூல் சுரேஷும் வந்து என்ன சொல்றாருன்னா, கூல் சுரேஷும் தினேஷும் பிளான் பண்ணி அர்ச்சனா வந்து விசித்ரா பத்தி பேசணுமா, விசித்ரா வந்து அர்ச்சனா பத்தி பேசணுமா. விக்ரம் ஒரு கேவலமான வேலையை பார்த்தாப்புல. என்ன வேலை பார்த்தான்? அர்ச்சனாக்கு கை கொடுக்க சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்து காரி துப்புறான்ட்டான். ஆமா நல்ல வேலை தினேஷ் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டான். என் பொம்மையில யாரும் காரி துப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஏன் இப்படி கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? தெரியல. நல்லா இவ்வளவு நேரம் நல்லா தான் பண்ணிட்டு கொஞ்ச இருந்தான். நேரத்துக்கு திடீர்னு முன்னாடி வந்து வேற யாரையோ காரி துப்ப சொல்லியிருந்தானே. யாரை காரி துப்ப சொன்னா? ஆமா வேற யாரையோ கூட காரி துப்ப சொல்லியிருந்தான். இப்ப வந்து அர்ச்சனாவை காரி துப்ப சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு தெரியல. பூர்ணிமா தான் விக்ரம வந்து காரி துப்ப சொல்லியிருந்தா. ஆமா 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 ஆஹ் ஆனா இவன் வந்து வேந்திக்கினே முட்டி விடலான்னு பாக்குறான். இப்போ வந்து இந்த பொம்மை குழந்தைங்க டாஸ்க்ல வந்து குழந்தைங்க டீம் வின் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பொம்மை டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துட்டான்றாங்க. இப்போ அர்ச்சனா வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்றாங்க. என்னன்னா நீங்க வந்து பொம்மையை வந்து நீங்க தப்பா இல்ல ஹேண்டில் பண்ணீங்க. என்னோட ஃபீச்சர் வந்து வேற, ஆனா நீங்க வேற மாதிரி இல்லாத யூஸ் பண்ணீங்க. அப்போ நீங்க வந்து தப்பு யூஸ் பண்ணதுனால நீங்க அவுட் தானே அப்படின்றாங்க. ஏன்னா அர்ச்சனா கொடுக்குற டாஸ்க் வந்து மேக்கப் பொம்மன் தான். ஆமா ஆனா மேக்கப் அவங்கள மட்டும் தான் போடணும். பேச சொல்லிலாம் வெறுப்பேத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்போ வந்து தப்பா யூஸ் பண்ணதுனால இவங்க தானே வின்னு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து வேலிட் பாயிண்ட் தான். இது என்ன பண்றாங்க பார்க்கலாம். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். நானும் விக்ரமும் சேர்ந்துதான் செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டா பாத்தியா இவங்க. ஆமா விஷ்ணு வச்சு செஞ்சிருக்காங்க. ஆமா Unless or until there's a personal grudge. கொளுத்தி போடு மாயா கொளுத்தி போட்டு. ஆமா ஆக்சுவலா தினேஷ் வந்து அவளை பத்தி பேசுன்னு சொன்னான். ஆனா அவதான் வந்து அந்த மாதிரி வேணும் இருக்கிற வன்மத்தெல்லாம் அர்ச்சனா கக்கிட்டா. கக்கிட்டு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் உருட்டு. இருந்தாலும் மாயா இப்போ உசுப்பேத்தி விட்டுன்னு இருக்கா. மாயா போட்டு உடச்சிட்டா. மாயா வந்து போட்டு உடச்சிட்டா. உள்ள வெறியிலன்னா அப்படிலாம் பேசியிருக்க முடியாது. அவங்க பேச சொன்னாலும் அதை பேசினதெல்லாம் அவங்களோட வாட்ச் தானே அப்படின்ற மாதிரி பேசுறா மாயா. ஆமா அதுவும் கரெக்ட் தான். அவன் என்ன சொன்னா அப்படி கிளியரா இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க, கேமரா எங்க வரைக்கும் பார்த்து பண்றாங்க இருக்காங்க, இவங்க வந்து அம்மா அப்படின்னு சும்மா சொல்றாங்க, அது நிறைய பேசிட்டா. ஆமா ஐ ஹர்ட்டடர், நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்கா. அதான் உண்மை. அவன் என்ன அவளை பத்தி பேச சொன்னான், ஆனா அவதான் வந்து வச்சு செஞ்சு விட்டான். ரிவெஞ்ச் டேக்கன். ஆமா பின்ன எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சா எல்லாரையும் வச்சு செஞ்சால, எல்லாத்தையும் மூஞ்சியை காட்டிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால, இப்ப எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சி வச்சு செஞ்சு விட்டு கதற விட்டாங்க. அதான் செய்யறப்ப கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு சான்ஸ் வந்த மாதிரி அவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் அடக்கி யோசிக்கணும். பேச முடியுதுன்னு பேசிட்டா இப்ப வச்சு செய்யறாங்கல்ல. சுரேஷ், தினேஷ், அர்ச்சனா 3 பேரும் பக்கா பிளான் பண்ணி வச்சு செஞ்சுட்டாங்க. கதற விட்டாங்க தனியா. அதையே திரும்ப திரும்ப சொல்ல வச்சிருந்தானுங்க. அதான் கொஞ்சம் எதிர போயிட்டு இருப்பாங்க இவங்க. ஆமா ஷோ வந்து ஃபுல்லா வன்மம் 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 வன்மம். இவங்க கிட்ட ஒரு டாஸ்க ஃபன்னுக்காக கொடுத்தா அதுலயும் வன்மத்தை தான் கேட்கறாங்க. இல்ல இவங்க வந்து டாஸ்க் வந்து ஃபன்னுனே கொடுக்கறது கிடையாது. அதுலயும் அடிச்சு மால் வாங்குற மாதிரி தான் கொடுக்குறது. ஆமா குழந்தைங்க தினேஷ் கேரக்டர் கிட்ட பாத்தீங்கன்னா மேக்கப் போடணும் இந்த மாதிரிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க பண்ணது எல்லாமே ஆப்போசிட் தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டா பண்ணா. ரோபோட் மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆமா ஆக்சுவலா அர்ச்சனாக்கு கொடுத்த டாஸ்க் வந்து மேக்கப் போடணும், மேக்கப் போட்டு விடணும். அந்த மாதிரி யாருக்கு வேணா மேக்கப் போட சொல்லலாம். இவங்களை கூட்டு போயிட்டு ஜோசி சொல்ல வச்சிட்டாங்க. தோஷம் சொல்ல வச்சிட்டாங்க. அதே மாதிரி விக்ரமும் வன்மத்தை கக்கிட்டான் இன்னைக்கு. அவன் அர்ச்சனா பத்தி சாரி துப்புங்கிறான். தினேஷை காத்து காரி துப்ப சொல்றான். ஓவரா சொல்லணும், ஓவராலா இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதா பூர்ணிமாவை ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இது ஓவராலா சொல்லணும்னா குழந்தைங்க பொம்மைங்கன்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு எதிர்பார்த்து உள்ள வந்தா அதான் இல்ல. அதான் ட்விஸ்ட். வன்மத்தை கக்கடா போடுறா, அவனை சாப்பிடுறான்ற மாதிரி அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த டைரக்டா பேச முடியாததெல்லாம் இன்டைரக்டா பேச வச்சுட்டாங்க. விஷ்ணுவை வெறுப்பேத்தி ஆழ விட்டாங்க. இதெல்லாம் கூட விட்டுலாம். பாவம் விசித்ராவை தான் வச்சு செஞ்சு விட்டாங்க. அர்ச்சனா, தினேஷ் அப்புறம் வந்து கூல் சுரேஷ் 3 பேரும் பிளான் போட்டு விச்சுவை வந்து கதற விட்டாங்க. அது வன்மம் இருந்து இருக்கு அர்ச்சனாக்குள்ள. அதை சொல்லாம வச்சு ஒரே அடியே கக்கிட்டாங்க வன்மத்தை. மொத்த வன்மத்தையும் இறக்கிட்டாங்க சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
கூல் சுரேஷன் லைட்டா அப்படியே ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டாப்புல. ஆமா. போன எபிசோட்ல விஷ்ணு சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ம். நாமினேஷன்ல இருக்கிறவங்க வந்து சைக்கிள் ஓட்டினா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனா ம். நாமினேஷன் இல்லாத ரவீனா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கா. ம். அது வந்து இவ வந்து சொல்லிட்டு இருந்தா, மாயா வந்து நான் ஓட்டுறேன்ட்டு. ஆனா ம். அதை ஒத்துக்கல, இப்ப ரவீனா ஓட்டிக்கிட்டு இருக்கா. அது வந்து ஃபேவரிசம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பெல் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பெல் அடிக்கல, நான் வந்து இந்த வாரம் சைலண்டா இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா மாயா. மாயா. அதுக்கு பூர்ணிமா வந்து இல்ல, உனக்கு நீதான் கோப்போ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு விக்ரமும் சப்போர்ட். இது வந்து வீக்கெண்ட்ல வெடிக்கும், இப்பெல்லாம் எதுவும் ஆகாது, நேரா கமல் சார் கிட்ட போய் சொல்லுவாங்க. இல்ல மாயாக்கு அகைன்ஸ்டா இவங்க பேசுறது ரொம்ப கம்மி தானே, அதனால பேசிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே பேசி அடக்கிடுவாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து அவ்வளோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தேவையே கிடையாது. இவங்க ஆமா. இந்த ஒரு இரிட்டேட் காலம் தான் வார ஷோ தேவையில்லாம வந்து உட்காந்து அவங்க வேற நார்மல். குசு குசுன்னு பேசுறாங்க. அது இல்லாம டாபிக்க வச்சுட்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுறாங்க. அது அவங்களுக்கு புரியுது. நமக்கு அது ஒண்ணுமே புரியல. என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க? எதுக்குடா இவ்வளவு 1/4 மணி அவங்க நேரம் வந்து இந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு பண்ண இருக்காங்க? மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் உசுப்பேத்தி விட்டு அவங்க போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பண்ண வச்சிருவாங்க. ம். அந்த மாதிரி பேசுவாங்க இவங்க பேசுறது. நமக்கு ஒண்ணும் புரியல. பாக்குற நமக்கு வந்து ஒண்ணும் புரியாம என்னத்த தான் இவனுக்கு வந்து இவ்வளவு நேரத்த காமிச்சிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஷோ வந்து அந்த ஒண்ணுமே புரியாத புலம்புல ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டாங்க. மீதி வந்து இந்த டாஸ்க் வச்சே ஓட்டாங்க. இந்த டாஸ்க்கும் டாஸ்க்ல ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் அவர் போச்சு. அவங்க பண்ற வேலையெல்லாம் குழந்தைங்க பண்ற வேலையா மாதிரி இருந்தது. இது காரி துப்பு சொல்றது அதெல்லாம் இல்லாம பண்ணோம், அதெல்லாம் வேண்டிங்க பண்ற மாதிரி இருந்துச்சு. காரி துப்பு சொன்னது, ஒருத்தரை அதுக்கப்புறம் பத்தி வந்து அசிங்கமா பேச சொல்றது. எல்லாருக்குள்ளயும் வன்மம் தான் இருக்கு, அதுல தெரிஞ்சிச்சு. அதுவும் நிக்சனை வச்சு பண்ணாங்க பாத்தியா? அதுதான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. போயிட்டு அர்ச்சனா கிட்ட வந்து போடி சொல்லு நான் இது சாரி ஆமா, விசித்ரா கிட்ட போயிட்டு போடி சொல்லு. பொடி இதெல்லாம் வந்து சொல்லு பொடி பொடின்னு எவ்வளவு சொல்லு. கேவலமா இருக்கு. இதெல்லாம் அது குழந்தைங்க பண்ற ரவீனா வேலையா பார்த்த அது? வேலை தான் அது. ரவீனா தான் அந்த ம். வேலையை பார்த்தது. அப்போ நான் விஷம். அர்ச்சனா, ரவீனா. ரவீனா, தினேஷ், கூல் சுரேஷ் 4 பேரும் சேர்ந்து விசித்ராவை பொளந்து கட்டியிருக்காங்க இந்த டைம். ஃபர்ஸ்ட் சைலண்டா இருந்த, பாக்குறதுக்கு சைலண்டா இருந்த குல் சுரேஷுமே அர்ச்சனா கூட்டிட்டு வந்து விசித்ரா மாமி பத்தி பேச சொல்லியிருக்கான். ஆமா. வண்ணம், அங்கேயும் வண்ணம் தான். இதுல ஹைலைட்டே வந்து இந்த டாஸ்க்ல விசித்ரா தாக்கப்பட்டார். விசித்ரா பகிரங்கமாக தக்கப்பட்டார். பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல, முடிச்சுக்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பவி அண்ட் கிரி. பாய். வெரி கிரி. நான் இதை முடிச்சுட்டு